குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விசேஷம் ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி அப்படின்னாவே ரொம்ப விசேஷம். நம்ம பாடல்கள்லாம் கேட்டிருக்கிறோம் நிறைய. ஆடி வெள்ளி கிழமையிலே அம்மாவுன் கோவிலிலே, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ஆடி வெள்ளி அப்படின்னாலே அம்மன் ஆலயங்கள்ல சென்று வழிபாடு செய்யறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து எல்லாமே செய்து கொண்டு வரக்கூடிய இந்த நாள். இந்த நாள்ல இன்னும் சில விசேஷமான விஷயங்கள்லாம் செய்யலாம். நம்ம இந்த தோஷங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியதுல மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுல பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவோம். பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெண் சாப தோஷத்திற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய நாள்ல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். யாருக்கெல்லாம் அந்த பெண் சாபம் இருக்கோ, பெண்களால ஏதேனும் குறைபாடு இதெல்லாம் இருக்கின்ற அந்த நபர்கள், அந்த குடும்பத்தினர் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில சுமங்கலி பூஜை செய்து, சுமங்கலிகளை, அதாவது வீட்டிலையும் இதை செய்யலாம் அல்லது கோவில்கள்லையும் செய்யலாம். கோவில்கள்ல பொதுவா செய்வாங்க, தனிப்பட்ட முறையில வீடுகள்லையும் இதை செய்யலாம். சுமங்கலிகளை அழைத்து பூஜை செய்து அந்த சுமங்கலிகளுக்கு தேவையான வஸ்திரங்கள், மாங்கல்யம், ஒரு அன்னதானம், இதையெல்லாம் செய்து அவர்களுடைய ஆசியில் பெறும் பொழுது அந்த பெண் சம்பந்தப்பட்ட சாபதோஷங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறும். இது வெள்ளிக்கிழமைகள்ல எல்லா வீடுகளிலுமே சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகள்ல இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நிறைய பேருக்கு எதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிறதும் காரணம் தெரியாமலும் இருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் அதனால செய்யறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களும் உண்டு. அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த காலம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த பெண் சாபம் இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சம்பந்தமே இல்லாத நோய்களோ அல்லது உடல் தொந்தரவுகளோ, காரணம் தெரியாத மனநோய், உடல் நோய், சரியா குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எங்கேயாவது போய் ஜாதகம் பார்க்கறது, பிரசன்னம் பார்க்கறது, பெண்களால குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில, எந்த வெள்ளிக்கிழமை என்றாலும் பரவாயில்ல, சுமங்கலி பூஜை செய்து அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்சா உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அதெல்லாம் ஒரு சேலை வாங்கி கொடுக்கறது, முடியல அப்படின்னா ஒரு சின்ன வஸ்திரம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த பிளவுஸ் மட்டும் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தாற் போல இதை செய்யலாம். இதுல நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல முழு மனதோட செய்யணுமே தவிர, பொருளாதார ரீதியில நான் அப்படி பண்ணாதான் சரியாகும், நான் ஒரு சாரி கொடுத்தாதான் சரியாகும் அப்படின்றத காட்டிலும், நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தியை முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில சுமங்கலி பூஜை செய்து அன்னதானம் கண்டிப்பா கொடுக்கணும். ரொம்ப முக்கியமானது அன்னதானம். அந்த அன்னதானத்துல முக்கியமா 2 சாதங்கள் இருக்கணும். ஒன்று லெமன் சாதம், மற்றொன்று தயிர் சாதம். அதாவது எலுமிச்சை சாதமும் தயிர் சாதமும் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எப்படி விருந்து வச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை.
அப்படி எங்களால் வீட்டில் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வஸ்திரதானம் ஒரு 10 சுமங்கலிகளுக்கு, 10ன்றது எண்ணிக்கையில மினிமம் சொல்றேன். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம், தவறு ஒன்று கிடையாது. அவர்களுக்கு வஸ்திரதானம் கொடுத்து அவன்கிட்ட முழுமையா ஆசி பெற வேண்டும். அவங்களுடைய வாழ்த்து தான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதே போல இந்த சுமங்கலி பூஜை செய்யும் பொழுது எங்களுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய ரிலேட்டிவ் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தோஷம் உடனடியாக நிவர்த்தி பெறும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இந்த எதிர்வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள் அந்த நாளில் இந்த மாதிரியான விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்து இந்த பெண் சாப தோஷ நிவர்த்தியை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள்.